ஹலோ गाइस வெல்கம் டு அதா DKYT சேனல் 2v4 தான் போட்டுருக்கோம். ஆனால் என் டீமில் தாரிக்கு எனிமி டீமு தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு யூடியூபரும் இருக்காங்க. உன் டீமில் யூடியூபர்ரா தெரியுமா? கேர்ள் கேரக்டர் ஏதோ ஆனால் அது யூடியூபர் தெரியுமா? சரியா டி இன்னொன்று அப்போ பாய் கேரக்டர் போட்டிருப்பாங்களோ. சரி விடு, அவங்க யூடியூபர் ஓகேவா? ஏதோ என்னமோ யூடியூப் நேம் வரும், அதுக்கப்புறம் சொல்லி அவங்க என் வீடியோ பார்த்து திட்ட போகிறாங்க. எதுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க லைவ் போட்டிருக்காங்களோ. ஒரு யூடியூபர் இல்லை, என்கிட்ட கேர்ள் கேரக்டர் இருந்தாலும் அது யூடியூபர் கிடையாது. ஐயோ 1 vs 4 வா யாரா நீ இதுக்கு போ. இது கிறுக்கு. ஆமா அவனே தான் கிறுக்கனா டே. உனக்கு படிக்க தெரியுமா? அப்புறம் என்ன போட்டுருக்கீங்க? எனக்கு படிக்க தெரியாது. ஒரே நிமிஷம் அவங்க லைவ் போட்டிருக்காங்களா மட்டும் ஒரு குட்டி செக் மட்டும் பண்ணிட்டு வரேன். ஐயா செக் பண்ணுறக்குள்ள முடிச்சு விட்ருவாங்க மேட்ச். நம்மளுக்கு எதுக்கு வந்து யார் டீம்ல முஸ்லீம் நம்ம இனம் கேவலமாக திட்டுவோம். உடனே நீ வந்து முஸ்லீம் தான் நான் கிட்டத்தட்ட வளரி இருப்பேன் தெரியுமா? உன்னை நீயே முஸ்லீம் यार अरशीन भाई अरे भाई अरे भाई चमक चलो நீ அவனை அடிச்சிட்டியா? சைடுல யாரா வந்து போட்டணும்னு வச்ச சமையா இருந்துச்சு தெரியுமா? நீ 1v2 தானே சொல்லிட்டாங்க. சி 2v4 தானே சொல்லிட்டாங்க. அவன் நீ சரி வந்துட்டீங்கல்ல. இல்லைன்னா யூடியூப்ல வெளியே போயிருவாங்க. அதான் போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அவங்க ஆஃப்லைனா என்ன இது? அந்த அரிசின் பாய் முதல்ல போடுறேன்டா. அடே அரிசி பாய் போட்டுட்டா என்ன அவன் போட்டான். ஹேக்கிக்கு யூஸ் பண்றானா? அவ்வளவு தூரம் அடிக்கிறான்டா, புரியல. நீ அது சட்டு பாய் எங்க டீம்ல யாரு? அந்த அரிசி பாய் மட்டும் போடுறேன்டானே. என்ன பாரு இப்ப பாரு அச்சு போடா. गाइस
1v4 ஆடுறேன். அது எட்மிட்டில் ஒரு யூடியூபர் கைஸ். இதுக்காகவே ஒரு லைக் சப்ஸ்கிரைபு ஷேரு சேலஞ்சஸ் காமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஒருத்தர் 1v2 போட சொல்லியிருந்தாங்க. அதை நான் கூடிய விரைவில் போடுகிறேன். ஓகேங்களா? தமிழ் கரெக்டாக தான்றா சொன்னேன். இல்லை தப்பாக தொட்டு நான் குறி விழுவுன்னு வளர்றேன். ஆஃப்லைன் போய் 1 vs 4 against on YouTuber. சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். அரிசின் பாய் காலி. Gali. First doom. Arsi bhai. Arsi bhai na போட்டுடா. ஏதோ நூறு மாதிரி தட் போட்டுடா. அவன்தான் அந்த அர்சி. என்ன போட்டு பாங்க இருக்குது அவன் வேற